அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம் பிள்ளைகள். நம்ம நேரத்தில் பார்த்துருந்தோம் ஜேகுமார் சார் புக்லேருந்து எத்தனாவதுக்கு பார்த்துருந்தோம் மெக்கானிக்ஸில் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினுக்கான விளக்கம் அதே மாதிரி நம்ம ஜேகுமார் சார் புக்லேருந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய பண்ணுச்சுன்னா பிள்ளைகள், அடுத்து வந்து 4வது 5வது 6வது கேள்விக்கான ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணுச்சுன்னா பிள்ளைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்த முடிச்சுன்னா பிள்ளைகள் 4ஆம் கேள்வியை பார்த்து முடிச்சுன்னா வாசிக்க பாருங்க. ஒருவன் நேர்பாதை வழியே பயணம் செய்கின்றான். பயணத்தில் முதல் அரை பகுதி தூரத்தினை u எனும் வேகத்துடனும் மிகுதி அரை பகுதி தூரத்தினை v எனும் வேகத்துடன் கிடைக்கிறான். முழு பயணத்தின் அவனது சராசரி வேகம் என்ன? பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் பயணத்தை மேற்கொள்றாரு. அந்த பயணத்தில் வந்து பார்த்தோம்னா பாதி தூரத்தை எதிர கடக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூங்கிற வேகத்தை போறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இன்னொரு பாதி தூரத்தை எதிர போறாருன்னு யூங்கிற வேகத்தில் போறாரு. யூவிங்கிற வேகத்தில் பாதி தூரத்தை என்ன இருந்துச்சுன்னா போறாரு. இப்போ கேட்குறீங்க அவர் சராசரி வேகம் வேட்டி அப்படி பிள்ளைகள் அவரை பாதை உதாரணம் எடுப்போம். அவர் வந்துட்டு முதல் எஸ் தூரத்தை என்ன யூங்கிற வேகத்தில் போறாரு. அடுத்த எஸ் தூரத்தை என்ன செய்யறாருன்னா விங்கிற வேகத்தில் போறாரு. நமக்கு எடுத்த மொத்த டைம் தெரியாது, கேபிட்டல் டி என்று எடுப்போம். சரிதானே? கேபிட்டல் டி என்று எடுப்போம். சரிதானே? இதை T1 எடுப்போம். இதுக்கு கொடுத்த இந்த முதல் அரை பகுதிக்கு எடுத்த நேரத்தை T1 எடுப்போம். அடுத்த அரை பகுதி எடுக்கிறத T2 எடுப்போம். அப்போ எஸ்எம் யூடிஎங்க சமன்பாட்டின்படி எடுத்து பண்ணிச்சுன்னா இந்த அரை பகுதிக்கு அதாவது ஏபிசி என்று எடுத்து பண்ணிச்சுன்னா A to B வரையான பயணத்தில் பார்த்து பண்ணிச்சுன்னா எஸ்எம் யூடி எடுத்தோம்னா எஸ்எம் யூ வந்துட்டு யூ தான், டி வந்துட்டு T1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் B to Cங்கிற சேர்த்துக்கு எடுத்து பண்ணிச்சுன்னா என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைகள் எஸ்எம் என்ன V7 T1 பார்த்துல நீங்கள் போயிடுது. இதான் வந்து பிள்ளைகள் ரெண்டு சம். இப்போ T1 எடுத்தோம்னா சின்ன பிள்ளைகள் S over U, இதில் T1 T2 எடுத்தோம்னா சின்ன பிள்ளைகள் S over V. சரியான பிள்ளைகள் இப்போ பாருங்க. சரியே? இப்போ நமக்கு தெரியும் சராசரி வேகம்ங்கிறது என்ன? சராசரி வேகம் சமன் சராசரி வேகம் சமன் மொத்த தூரத்தின் கீழ் என்ன மொத்த நேரம். மொத்த தூரம் என்ன பிள்ளைகள்? எஸ்எம் என்ன 2s. மொத்த நேரம் என்ன? மொத்த தூரம் வந்துட்டு 2s. மொத்த நேரம் என்ன? T1 T2. அப்போ T1ங்கிறது என்ன? S by U. அதே மாதிரி என்ன S over V. சரி, இதை சொல்வ் பண்ண முடியாது. இந்த எஸ் எல்லாம் பட்டுப்படும். இந்த எஸ் பொதுவாக பிள்ளை இந்த எஸ் பட்டுப்பட்டுரும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2 1 over U plus 1 over V. சரியான பிள்ளைகள் விளங்குது தானே? இப்போ நம்ம இன்னும் சுருக்க மாட்டோம். அப்படி நான் அந்த சுருக்கில் எங்கே எடுக்கிறேன் பாருங்க. 2 1 over U plus 1 over V. அப்படியே வச்சு பண்ணி செய்யணும். அப்படி எதுக்கு பொம்மாசி எடுப்போம்? U into V என்று பொம்மாசி எடுத்து மட்டும் செய்யணும். இது U இங்கே வரும், V இங்கே வரும். அதே மாதிரி U என்ன இங்கே போகும். இந்த 2 UV எங்கேயும் மேலுக்கு வரும். 2 UV over V plus U. இதுதான் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சராசரி வேகம் பிள்ளைகள். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் தர ட்ரை பண்ணுறேன். சரி பிள்ளைகள், இப்போ நாம் என்ன செய்ய வேண்டிய பிள்ளைகள் அடுத்த கேள்வி பார்க்கும் பிள்ளைகள். அடுத்த கேள்வி என்ன செய்ய பிள்ளைகள் 5வது கேள்வி. நகரம் ஏயிலிருந்து நகரம் பிக்கு சைக்கிள் ஒருவன் 40 கிலோமீட்டர் ஹாமானிசோன் என்னும் கதையில் சென்று பின் நகரம் பியிலிருந்து ஏக்கு என்ன செய்கிறான்? 60 கிலோமீட்டர் ஹாமானிசோன் அதியுடன் திரும்புகிறான். என் சைக்ளோட்டின் சராசரி கதை என்ன? அப்போ பார்த்தோம்னா பிள்ளைகள் நகரம் ஏங்கிறது இருக்கு, நகரம் ஏ இருக்கு. அதே மாதிரி நகரம் பி இருக்கு. மேல் சைடில் போராடி கீழ் சைடில் வாரான் அடுக்கன். மேல் சைடில் என்னத்தில் போராடு சொல்லி பார்த்தோம்னு சின்ன பிள்ளைகள் போராடு எப்படி இருந்துச்சுன்னா 40 கிலோமீட்டர் ஹா-1 வேகத்தில் போராடு. அதே மாதிரி பிள்ளைகள் வாராடி என்ன வேகத்தில் இருந்துச்சுன்னா 60 கிலோமீட்டர் ஹா-1 தான் வாராடி. சரியான பிள்ளைகள் இப்போ நான் பார்ப்போம் பிள்ளைகள் இவர் போகக்கூடிய இந்த நகரத்துக்கு தூரத்தினால் எஸ் எடுக்கும் பிள்ளைகள். அதே மாதிரி பிள்ளைகள் வந்த தூரம் அதே தூரம் தான் எஸ் தெரியும். வந்த தூரம் போன தூரம் சமன் ஆகிக்கும். அப்புறம் நமக்கு தெரியும் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா போனதுக்கு வந்து பார்த்தோம்னுச்சுன்னா எஸ் சமன் யூடியை போடுவோம் பிள்ளைகள். தூரம் என்ன எஸ், நேரம் டைம் என்ன இது, வேகம் என்ன 40 தர T1. போன வேகத்தை நேரம் போன நேரத்தை T1 எடுக்கும், வந்த நேரத்தை நேரம் T2 எடுக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் வாரத்துக்கு வரக்குள்ள எடுப்போம் எஸ் சமன் என்ன பிள்ளைகள் அதே தூரம் தான் வந்தாடு. அப்போ என்ன 60 T2. இப்போ இந்த T1 நீங்கள் நடுவாய் மாற்றினா S × 40. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த T2 எழுவாய் மாற்றமான என்ன செய்யணும் பிள்ளை S × 60. சரியான பிள்ளைகள் இப்போ என்ன செய்வோம்? சராசரி கரி என்ன பிள்ளைகள்? சராசரி கரி சமன் என்ன
மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். மொத்த என்ன நேரம். மொத்த தூரம் என்ன பிள்ளைகள்? மொத்த தூரம் வந்து எஸ் போகுது, எஸ் வருது. அப்போ என்ன 2s. அப்போ மொத்த நேரம் என்ன T1ங்கிற ஒரு நேரம் 40 சக அதே மாதிரி கெடுதான் பிள்ளைகள். முன்னே இது கொஞ்சம் வெளி மாதிரி தான் இது வந்து நம்பர் தந்து இருக்காங்க. இப்போ என்ன எஸ் எல்லாம் விட்டுப்படும் பிள்ளைகள். எஸ் இங்கே மட்டுமே தான் விட்டுப்படாது பிள்ளைகள். சுருக்கமாக வாய்க்கணும். ரெண்டு சைடு ஏசிக்கு தான் விட்டுப்படும். ஏன் இந்த 2s மாதிரி பொதுவாக வரும். பொதுவாக அடுத்த மனுஷன் இந்த பொதுவாக ரெஸ் ஒன்று வரும். அதாவது இந்த 2s விட்டுப்படுது. தனி இங்கே ரெஸ் இருந்தால் நம்ம இந்த 2s வெட்டி நிற்கிறோம் பிள்ளைகள். இங்கே பாருங்க, இங்கே பிரேக்கெட் போட்டு இங்கே ரெஸை பொதுவாக அடுக்கியல் மறிக்கிறது இந்த எஸ்ஸை விட்டு போட்டுருவோம். இல்லாட்டா வந்து எஸ்ஸை வெட்ட மாட்டோம். சரிதானே? நான் சும்மா ஒன்றும் வெட்டலை. இப்போ நான் நேரம் நடிச்ச பிள்ளைகள் இந்த சுருக்கெல்லாம் ஈஸியாக பிள்ளைகள். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க 2 1 40 ப்ளஸ் 1 60. சரிதான பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன் இதுக்கு 120 மோஸ்டியாக வேணும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு 2 120 எடுத்த முடிச்சுன்னா பிள்ளைகள் 27 பெருக்கணும், 3 பெருக்கணும். 3 சக இது 2 பெருக்கணும். இதை 3 பெருக்கினா தான் என்ன செய்யும்? 120 ஆகும். அதே மாதிரி 2 பெருக்கினா என்ன செய்யும்? 120 ஆகும். அப்போ மேலுக்கு 120 இருக்கும் 3 பெருக்கணும். சரியா? அப்போ என்ன செய்ய முடிச்சுன்னா 120 என்ன செய்யும்? வெவ்வேறு போகும். 120 2 சார 120 கீழே என்ன 3 2 5 படுத்த முடிச்சுன்னா என்ன 240 5 4 20 10 40 கிலோமீட்டர் ஆகும். இது சொன்ன இதான் வந்து என்ன பிள்ளையார் அவர் சராசரி கதி. சரிதான பிள்ளைகள்? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டிங் என்ன செய்யுங்களா பிள்ளைகள்? கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்யணுச்சுன்னா மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், நான் இப்போ என்ன செய்ய மாட்டேன் பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி என்னென்ன பிள்ளைகள்? 6ஆம் கேள்வி. 6ஆம் கேள்வி என்ன செய்யறாங்க பாருங்க. வாகனமுடன் இயக்கத்திற்கான வேக நேர வரைவை காட்டப்பட்டுள்ளது. வாகனத்திற்கான வேக நேர வரைவு என்ன காட்டப்பட்டுள்ளது? 0 2t நோடுக்கான என்ன சராசரி கதியை காணச்சிருக்காங்க. சராசரி கதி காணும் பிள்ளைகள். சராசரி கதி நமக்கு என்ன போட வேண்டியது என்ன பிள்ளைகள்? மொத்த தூரத்தையும் மொத்த நேரம். மொத்த தூரத்தையும் மொத்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? கண்ண முடிச்சு சராசரி கதி கண்டலாம். அப்போ நமக்கு தெரியும் பிள்ளைகள் மொத்த நேரம் T2t நோட் அது தந்துருக்குது. அப்போ நம்ம என்ன மொத்த தூரத்தை காணணும். மொத்த தூரம் மொத்த இடப்பெயர்ச்சி காணணும். சரியா பிள்ளைகள்? இப்போ என்ன செய்யணும் பிள்ளைகள்? இங்கே பாருங்க, நமக்கு என்ன தெரியணும் பிள்ளைகள்? வேக நேர வரைவில் வந்து பார்த்தோம்னுச்சுன்னா படித்திர நேரம் தெரியும்னுச்சுன்னா 6 மூடு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னுச்சுன்னா பிள்ளைகள் அதில் கிராஃப் வந்துட்டு எக்ஸாக்டோட அமைக்கிற எக்ஸாக்ட் இந்த டிஹெச்சோட அமைக்கிற பரப்பு வந்துட்டு என்ன செய்யும்? இந்த பரப்போட வேண்டியது தெரியும்னுச்சுன்னா இடப்பெயர்ச்சி தெரியும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னுச்சுன்னா மொத்த இடப்பெயர்ச்சி செய்யணும். இதையும் காணும். இந்த பரப்பளவு இந்த 2 பரப்பளையும் காணுறதுக்கு என்ன செய்யப்படுச்சுன்னா S1 எடுத்துனா பிள்ளைகள். S1ங்கிற பரப்பளவு என்னன்னுச்சுன்னா ஒரு சரிவகம். இந்த சரிவகம் எப்படி? V plus U இன்கு 2 T நோட். V plus U இன்கு 2 T நோட். என்ன A plus B இன்கு 2 H. அதாவது சரிவகத்தில பரப்பளவான்றதுக்கான சமன்பாடு போட்டு நீங்க என்ன வைங்க? இதை காணுவீங்க. V plus U இன்கு 2 T நோட். அதே மாதிரி பிள்ளைகள் S2 என்ன பிள்ளைகள் பாருங்க, இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தில் பரப்பளவு எப்படி காணுவீங்க? இதுவும் 2 நோட் T நோட் போன எவ்வளவுக்கும் T நோட். அது என்ன? இது என்ன? இதில் உயரம் என்ன? V. அப்போ VT நோட் பிள்ளைகள். இப்போ நமக்கு தெரியும் பிள்ளைகள் சராசரி கதி காணுறது எப்படி? சராசரி கதி எப்படி காணும் பிள்ளைகள்? மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். மொத்த தூரம் என்ன பிள்ளைகள்? இங்கே நான் இருக்கும் V plus U இன் கீழ் 2 T நோட் பிளஸ் VT நோட். இதுவும் பிள்ளை இரண்டை கூட்டினா மொத்த தூரம் பேர். மொத்த நேரம் என்ன பிள்ளை நமக்கு தெரியும்? 2 T நோட். இந்த T நோட இந்த T நோட் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? வெட்டு விடலாம். ஏன் வெட்டுற முடிச்சுன்னா பிள்ளைகள் இந்த T நோட நம்ம என்ன செய்யலாம் முடிச்சுன்னா இவ்வளவுக்கும் ஒரு பிரேக்கெட் பண்ணி பொதுவாக வழி எடுக்கலாம். அதால் என்ன செய்யணும்? உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வெட்டுரு. இங்கே T நோடு இந்த T நோட மட்டும் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? வெட்டியரா அப்படி வெட்டி கழிக்கிறா பொதுவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது தான். நான் என்ன செய்யணும்னா இந்த T நோட நான் என்ன செய்யறேன்? வெட்டி இதில் தாக்குறேன். இதில் தாக்கி நமக்கு என்ன செய்யும்? இப்போ வந்து பாருங்க, ஒளிவீங்கன்னா பிரிச்சு எழுப்பணும். V/2 + U/2 + V over 2. இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ நாம என்ன பண்ண முடிச்சுன்னா இந்த இதையும் சேர்த்து முடிச்சுன்னா V over 2. இது என்ன செய்யும்? இதை இது 2 பேருக்கும் பெருக்கிச்சுன்னா 2 V plus U/2 over 2. இப்போ பாருங்க பிள்ளைகள், அதே மாதிரி இது என்ன 3 V/2 plus U/2 over 2. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இது எப்படி எழுதலாம்? 3V plus U இன்கு 2 into
ஓவர் 2 இதை நாம் என்ன செய்யலாம் பிள்ளைகள் 3v + u இன்கு இந்த ரெண்டு பிரிக்கிறானே 4 சரி பிள்ளைகள் இதான் என்ன இந்த கிராஃபுக்கான சராசரி கதி சரியா பிள்ளைகள் சராசரி கதி நமக்கு நேரத்தில் இருக்கிற கேள்விகள் எப்படி கேட்டாங்கன்னு பிள்ளைகள் ஒரு டீனோட வித்தியாசமாக கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு தூரத்தை தந்தாங்க டீனோட வித்தியாசமாக கண்டு நமக்கு என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு அந்த இதை காண வேண்டியிருந்துச்சு சராசரி கதி அதே மாதிரி இந்த கேள்வி எப்படி பிள்ளை டீனோட டிரெக்டர் தந்துட்டு அந்த கிராஃபை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க மொத்தத்தில் நம்ம கண்டு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சராசரி கதியை காணக்கூடிய மாதிரி இருக்குது சராசரி கதி என்ன நமக்கு நிரப்ப வேண்டியது என்ற பிள்ளைகள் சராசரி கதி மொத்த தூரத்தையும் மொத்த நேரம் மொத்த தூரத்தை மொத்த நேரத்தையும் காண்றதுக்கு நாம என்ன வேலையை பார்க்கணும் இதை கிராஃபை தந்தாலும் சரி இவரை எதை தந்தாலும் சரி பிள்ளையே நாம் மொத்த தூரத்தின் மொத்த நேரத்தை காண்றது நாம என்ன செய்யணும் படி பார்க்கணும் சரி பிள்ளைகள் சரி பிள்ளைகள் இப்போ ஏதாவது டவுட்டிங் என்ன செய்யணும் அப்படியே நீங்கள் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸில் கேள்வியை செஞ்சு காட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பண்ணாலும் சொல்லுங்க நான் என்ன செய்யறேன் அதுக்கான நடவடிக்கை நான் எடுக்கேன் வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகள் சரிதானே இன்னும் ஒரு அடுத்த வீடியோ நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளை சந்திப்போம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிறது வந்து பிள்ளை ஜெயக்குமார் சார் 4வது கேள்வி 5வது கேள்வி 6வது கேள்வி அதே மாதிரி பிள்ளை ஜெயக்குமார் சார் இதில் நம்ம 1வது 2வது 3வது கேள்விக்கும் ஒரு வீடியோஸ் வந்து செஞ்சு போட்டிருக்கோம் இந்த மெக்கானிக்ஸில் விரும்பினாக்க என்ன செய்யுங்கன்னா அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தீங்கன்னா அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கொள்ளுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ நன்றி வணக்கம் பிள்ளையே நம்ம என்ன முடிச்சுனா பிள்ளையே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அடுத்த 3 கேள்வியை நான் என்ன செஞ்சு காட்டுறேன் நன்றி வணக்கம் பிள்ளை